ஒரு பொருளானது ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி 2r. கீழே கொடுக்கப்பட்டுள்ள திசைவேக கால வரைபடத்தில் பொருளானது சீரான இயக்கத்தில் உள்ளது. கீழே உள்ள படங்களில் எப்படமானது இயங்கு பொருளின் சீரான இயக்கத்தில் உள்ளது? அதாவது டி வந்து தான் இயங்கு சீரான இயக்கத்தில் உள்ளது டி. ஒரு சிறுவன் குடை ராட்டினத்தில் 10 மீட்டர் பை வினாடி என்ற மாறா வேகத்தில் சுற்றி வருகிறான் எனில், இது கூற்றிலிருந்து நம்ம அறிவது சிறுவன் இயக்கம் முடுக்கப்படாத இயக்கமாகும். அதாவது ராட்டினத்தில் வினாடிக்கு 10 மீட்டர் மாறா வேகத்தில் சுற்றி வருகிறான்னா அந்த சிறுவன் இயக்கம் முடுக்கப்படாத இயக்கம். ஒரு பொருள் சமநிலையில் அதிகரிப்பதை பின்வருள் எம்முறையில் பின்பற்றலாம். ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல். ஒரு பொருள் சமநிலை அதிகரிக்கணும்னா அந்த ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை கம்மி பண்ணணும். இரு இடங்களுக்கிடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு பாதை இடப்பெயர்ச்சி. 2 இடங்களுக்குள்ள மிக குறைந்த தொலைவு தான் இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறோம். திசைவேக மாறு வீதம் முடுக்கம் எனப்படும். திசைவேக மாறுபாடு தான் முடுக்கம் எனப்படும். ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தை பொறுத்து அதிகரித்தால் பொருள் நேர்முடுக்கத்தினை பெறுகிறது என்கிறோம். வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு எதிர் நேர்முடுக்க மதிப்பெண் தருகிறது. வேக காலம் வரைபடத்தில் சாய்வு பார்த்தோம்னா எதிர் நேர்முடுக்க மதிப்பை தருகிறது. டேஸ் சமநிலை ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை. சமநிலை ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை. நடுநிலை சமநிலையின் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை. இப்போ இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா மீட்டர். வெற்றிடத்தின் ஒளியின் திசைவேகம் சீரான திசைவேகம். வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் சீரான திசைவேகம். கப்பலின் வேகம் ஒரு நாட்டுன்னு சொல்கிறோம். ஒழுங்கான பொருளின் ஈர்ப்பு மையம் வடிவியல் மையம். ஒழுங்கான பொருளின் ஈர்ப்பு மையம் வடிவியல் மையம். சமநிலை அகலமான அடிப்பரப்பாக இருந்துச்சுன்னா அது சமநிலையில் இருக்கும். திசைவேகம் மீட்டர். வினாடினா முடுக்கம். மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர்டு. திசைவேகம் மீட்டர் சொல்கிறோம். திசைவேகம் மீட்டர். வினாடி முடுக்கம். மீட்டர் மீட்டர் ஸ்கொயர்டு. அளவுகோல் நீளம் மீட்டர். வானூர்தியின் வேகம் நாட். இடப்பெயர்ச்சி காலம் திசைவேகம். தொலைவு பை காலம் வேகம். சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. கீழ்கண்டவற்றுள் உலோகம் எது? பார்த்தோன்னா இரும்பு. கீழ்கண்டவற்றுள் உலோகம் எது? இரும்பு. ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்பர் ஆகியவை கீழ்கண்டவற்றில் எதற்கு உதாரணம்? ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சல்பர் அலோகங்கள். கீழ்கண்ட உலோகம் பார்த்தோன்னா இரும்பு. அலோகத்துக்கு எடுத்துக்காட்டு ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சல்பர்னா அலோகம். கீழ்கொண்ட ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை எந்த விதத்தில் குறிக்கலாம்? வேதியியல் வாய்ப்பாடு மூலம் குறிக்கலாம். அரை வெப்பநிலை திரவமாக உள்ள ஒரே உலோகம் பாதரசம். எப்பொழுதும் பளபளப்பாகவும் வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுடைய தனிமம் பார்த்தோன்னா உலோகம் தான். பளபளப்பாக இருக்கும். வளையக்கூடியது ஒளி உருவும் தனிமம் உலோகம். பருப்பொருள் மிக சிறிய துகளை தான் அணு சொல்கிறோம். ஒரு கார்பன் அணு 2 ஆக்சிஜனை கொண்ட அளவு CO2 சொல்கிறோம். கிராபைட் மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோக பொருள். கிராபைட் ஒரு அலோகம், அது மின்சாரத்தை கடத்தும். பெரும்பாலும் அலோகங்கள் மின்சாரத்தை கடத்தாது. கிராபைட் மட்டும் மின்சாரத்தை கடத்தும். தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களால் உருவாக்கப்படுகின்றன. ஒரே வகையான அணுக்களால் உருவாக்கப்படுகின்றன. சோடியம் தனிமம் லத்தீன் அல்லது கிரேக்க பேரிலிருந்து பெறப்பட்டது. சோடியம் பார்த்தோன்னா லத்தீன் அல்லது தனிமம் லத்தீன் அல்லது கிரேக்க பேரிலிருந்து பெறப்பட்டது. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தனிமம் 118. தனிமங்களின் தூய பொருள்கள் டேஸ் வடிவம். தனிமங்களின் தூய பொருள் எளிமையான வடிவம். தனிமங்களின் தூய பொருள் எளிமையான வடிவம் சொல்கிறோம். தனிமங்கள் பேரை எப்பொழுது பெரிய எழுத்தை எப்பொழுது பெரிய எழுத்தால் எழுத வேண்டும். 3 அணுக்கள் மேலாக உள்ள மூலக்கூறு பல அணு மூலக்கூறு சொல்கிறோம். 3 அணுக்களுக்கு மேலாக உள்ளது பல அணு மூலக்கூறு சொல்கிறோம். நைட்ரஜன் வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு எது? வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் நைட்ரஜன். பாதரசம் அரை வெப்பநிலை திரவமாக இருக்கும். ஆக்சிஜன் அரை வெப்பநிலையில் வாயுவாக இருக்கும். பாதரசம் அரை வெப்பநிலையில் திரவமாக இருக்கும். ஆக்சிஜன் அரை வெப்பநிலையில் வாயுவாக இருக்கும். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் பார்த்தா கிராபைட் பார்த்தோம். மின்சாரத்தை கடத்தும் உலோகம் பார்த்தா தாமிரம். உலோகத்தில் பார்த்தா தாமிரம். மின்சாரத்தை கடத்த அலோகனா கிராபைட். தனிமங்கள்லாம் இணைந்து சேர்மங்களை உருவாக்கிறது. சேர்மங்கள் கலவைங்கிறோம். தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்கிறது. தனிமங்கள்லாம் இணைந்து சேர்மத்தை உருவாக்கிறது. சேர்மம் கலவைங்கிறோம். அணுக்கள் தனிமத்தின் அடிப்படை துகள். தனிமத்தின் அடிப்படை துகள். மூலக்கூறு சேர்மத்தின் அடிப்படை துகள். அணுக்களை நம்ம தனிமத்தின் அடிப்படை சொல்கிறோம். மூலக்கூறுனா சேர்மத்தின் அடிப்படை துகள். செய்ய தவறா 2 வேறுபட்ட தனிமங்கள் ஒரே விதமான அணுக்கள் இருக்கும். அதாவது 2 வேறுபட்ட தனிமங்கள் ஒரே விதமான அணுக்கள் தவறு. தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் ஒரு தூய பொருளாகும். தனிமமும் சேர்மமும் அதாவது தூய பொருள் தான். அணுக்கள் தன்னிச்சையாக இருக்க முடியாது. அவை ஒரு குழுவாக இருக்கும். அதற்கு மூலக்கூறுகள் என்று பெயர். அணுக்கள் தன்னிச்சையாக இருக்க முடியாது. அவை தவறு. சோடியம் குளோரைடு ஒரு சோடியம் மூலக்கூறு உள்ளது. சோடியம் குளோரைடிலிருந்து ஒரு சோடியம் மூலக்கூறு மட்டுமே உள்ளது. ஆமாம். ஆர்கான் ஓரணு வாயு. ஓரணு வாயு சரி. ஓரணு வாயு சரி. பருப்பொருளின் அடிப்படை அலகு அணு ஆகும். அணுக்களை சுற்றி வரும் அடிப்படை அணுக்கள் எலக்ட்ரான்கள். அதாவது அணுக்கருவை சுற்றி வெளியில் வர்றது எலக்ட்ரான்கள்.
டேஸ் நேர்மை சுமையுடையதுன்னா புரோட்டான் வந்து நேர்மை சுமையுடையது, எலக்ட்ரான் வந்து எதிர்மை சுமையுடையது. ஒரு அணுவின் அணியன் என்பது புரோட்டான்களின் எண்ணிக்கை. அணியன் என்பது புரோட்டான்களின் எண்ணிக்கை. நியூக்ளியான்கள் என்பது வந்து உள்ளது ஒரு புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் எண்ணிக்கை தான் வந்து நியூக்ளியான் சொல்கிறோம். ஒரு அணுவில் காணப்படும் மிக சிறிய துகள் பார்த்தோன்னா எலக்ட்ரான் சொல்கிறோம். அணுவின் உட்கருவில் வந்து புரோட்டான் நியூட்ரான் இருக்கும். அணுவின் உட்கருவை வந்து எலக்ட்ரான், அதாவது உட்கருவை வந்து சுற்றி வர்றது எலக்ட்ரான் சொல்கிறோம். கார்பனின் இணைத்திறன் 4 மற்றும் ஹைட்ரஜன் இணைத்திறன் 1 ஆகும் எனில் மீத்தேன் மூலக்கூறு வாய்ப்பாடு CH4. கார்பனின் இணைத்திறன் வந்து 4, ஹைட்ரஜன் இணைத்திறன் வந்து 1, எனவே வந்து மீத்தேன் மூலக்கூறு வாய்ப்பாடு CH4. மெக்னீசிய அணுவின் வெளிவட்ட பாதை 2 எலக்ட்ரான்களை கொண்டிருப்பதால் இது மெக்னீசிய அணுவின் இணைத்திறன் 2. மெக்னீசிய அணுவின் வெளிவட்ட பாதையில் வந்து 2 எலக்ட்ரானை பெற்றிருப்பதால் அது வந்து அணுத்திறன் வந்து 2. இப்போ இணைதிறன் பார்த்தோன்னா நியூட்ரான். இணைதிறன் வந்து நியூட்ரான். மின்சுமை அற்ற துகள் வந்து இணைதிறன் வந்து வெளிவட்ட பாதையில் காணப்படும் எலக்ட்ரான். இணைதிறன்னா வெளிவட்ட பாதையில் காணப்படும் எலக்ட்ரான் தானே பார்த்தோம். மின்சுமை அற்ற துகள் பார்த்தோன்னா நியூட்ரான். மின்சுமை அற்ற துகள்னா நியூட்ரான். இரும்பு வந்து Feன்னு சொல்கிறோம். ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் வந்து ஒரு இணைதிறன் தான். ஹைட்ரஜன் ஒரு இணைதிறன் தான். நேர்மின்முனை கொண்ட துகள் வந்து புரோட்டான். ஒரு தனிமத்தின் அடிப்படை அலகு மூலக்கூறு ஆகும். தவறு. ஒரு சேர்மத்தின் அடிப்படை துகள் தான் மூலக்கூறு. எலக்ட்ரான் நேர்மின் சுமை கொண்டது. தவறு. எதிர்மின் சுமையுடையது. ஒரு அணுவில் மின் சுமையற்ற நடுநிலைத்தன்மை கொண்டிருக்கும். ஆமாம் சரி. ஒரு அணுவில் உட்கருவை சுற்றி புரோட்டான் காணப்படும், இல்லை எலக்ட்ரான் தான் காணப்படும். சூரியன் வந்து உட்கருங்கிறாங்க, கோள்கள் வந்து எலக்ட்ரான். சூரியன் உட்கருனா கோள்கள்லாம் சுற்றி வர்றது எலக்ட்ரான் சொல்லுவோம். அப்போ கோள்கள் வந்து எலக்ட்ரான். அணு எண் வந்து எலக்ட்ரான் எண்ணிக்கைனா, நிறை எண் வந்து அணு எண் வந்து எலக்ட்ரான் எண்ணிக்கை சொல்கிறாங்க. நிறை எண்ணா புரோட்டான்கள் எண்ணிக்கை. புரோட்டான் மற்றும் நியூட்ரான் எண்ணிக்கை. K வந்து பொட்டாசியம்னா, C வந்து கார்பன். கீழே கூட்டுகள் சரியான கூட்டை தேர்ந்தெடுக்க. ஒரு ஃபஸ்ட்டு கூட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. ஒரு அணு மின்சுமை அற்றது வந்து நடுநிலையானது. சரி. அணுக்கள் வந்து சம எண்ணிக்கையில் வந்து புரோட்டான்களையும் எலக்ட்ரான்களையும் கொண்டது. A மற்றும் R 2 சரி. மேலும் இதற்கான சரியான விளக்கத்தை தருகிறது. ஒரு அணுவின் நிறை என்பது அதன் உட்கருவில் நிறையாகும். ஒரு நிறை என்பது உட்கரு நிறையாகும். R வந்து உட்கரு மையத்தில் அமைந்துள்ளது. இதில் பார்த்தோம்னா கூட்டு சரியானது, ஆனால் காரணம் தப்பு. அதாவது ஒரு அணுவில் வந்து நிறை என்பது அந்த உட்கருவின் நிறையாகும். ஒரு அணுவின் நிறைனா அந்த உட்கருவின் நிறை தான் அணு நிறைங்கிறோம். உட்கரு காரணம் வந்து உட்கரு மையத்தில் அமைந்துள்ளது. இது வந்து கூற்று சரியானது, காரணம் வந்து சரி என்று. கூற்று இதை பாருங்கள். புரோட்டான் மற்றும் நியூட்ரான் எண்ணிக்கை அணு எண்ணாகும். புரோட்டான் மற்றும் நியூட்ரான் மொத்த எண்ணிக்கை நிறை எண்ணாகும். இதில் வந்து கூற்று வந்து தவறானது, ஆனால் காரணம் சரியானது. அது கூற்று வந்து புரோட்டான் மற்றும் நியூட்ரான் எண்ணிக்கை அணு எண்ணாகவும் பார்த்துட்டோம். புரோட்டான் மற்றும் நியூட்ரான் மொத்த எண்ணிக்கை வந்து நிறை எண்ணாகும் சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பு. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இலையின் மூலம் உடல்வழி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. பிரயோபுலம். இலைகள் மூலம் உடல்வழி இனப்பெருக்கம் நடைபெறுவது வந்து பிரயோபுலம். ஈஸ்டின் பாலின இனப்பெருக்க முறை வந்து எதில் நடக்குதுன்னா மொட்டு விடுதல். ஈஸ்டின் பாலின இனப்பெருக்கம்னா மொட்டு விடுதல். இலைகளில் மூலம் உடல்வழி இனப்பெருக்கம் நடத்துவது வந்து பிரயோபுலம். இலைகள் மூலம் உடல்வழி இனப்பெருக்கம் பிரயோபுலம். ஈஸ்டின் பாலின இனப்பெருக்கம் வந்து மொட்டு விடுதல். தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு மலருங்கிறோம். மகரந்த சேர்க்கையாளர்கள் வந்து மேற்கூறிய அனைத்து காற்று, நீர், பூச்சிகள் எல்லாமே. பற்று வேர்கள் வந்து எதெல்லாம்? வெற்றிலை, மிளகு வந்து பற்று வேர்கள். வெற்றிலை, மிளகு வந்து பற்று வேர்கள். மலரி ஆணின பெருக்க பொருள் வந்து மகரந்தத்தான் சொல்கிறோம். சூலகம் டிராஸ் என்பது சூலக வட்டத்தில் பருத்து அடிப்பது. ஆமாம். சூலக வட்டத்தில் பருத்து அடிப்பது வந்து சூலகம். கருதலுக்கு பின் வந்து சூல் வந்து விதையாக மாறும். கருதலுக்கு பின் வந்து சூல் வந்து விதையாக மாறும். சுவாச வேர்கள் வந்து அபிசினியான்னு சொல்கிறோம். சுவாச வேர்கள் அபிசினிய தளத்தில் காணப்படுகிறது. வெங்காயம் மற்றும் பூண்டு இதனை கும்மிளம் வகைக்கு எடுத்துக்காட்டு. வெங்காயமும் மற்றும் பூண்டு வந்து இதனை கும்மிளம் வகைக்கு எடுத்துக்காட்டு. சரியா தவறா? முழுமையான மலர் நன்கு என்பது 4 இதனை வட்டங்களை கொண்டது. முழுமையான மலர் 4 வட்டங்கள் இருக்குமா? சரி. அள்ளிதழ், புள்ளிதழ், சூலகமுடி அடையும் நிகழ்ச்சிக்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர். அள்ளிதழ் சூலகமுடி அடையும். அது அள்ளிதழ் வந்து சூலகமுடி அடையும் நிகழ்வுக்கு வந்து மகரந்த சேர்க்கை என்று பெறா. சரி. பூம்பூடிய வேருக்கு வந்து எடுத்துக்காட்டு கேரட்டு. இஞ்சி வந்து தரையில் வேறாகும். ரைட்டு. தவறு. தரையில் தண்டு. சொற்று கற்றாழை இலையின் நீரை சேமிப்பதற்கு எதை சதைப்பட்டுள்ளா உள்ளன? சொற்று கற்றாழை வந்து இலைகளோட நீரை சேமிப்பதற்கு சதைப்பட்டுள்ளன. சரி. அள்ளி வந்து அள்ளி அந்த இது வந்து பூச்சிகளை ஈர்க்கிறது. அள்ளிவட்டம் வந்து அள்ளி வந்து பூச்சிகளை ஈர்க்கிறது. பெரணி வந்து ஸ்போர்கள். பெரணினா ஸ்போரு. இலை தொழில் தண்டு வந்து சப்பாத்தி கள்ளி. கொக்கி அப்படின்னா பிக்னோரியா. கொக்கி மாதிரி இருக்கிறது பிக்னோரியா. தரையில் ஓடு தண்டு வந்து இதுக்கு கிரைசாந்தியம். தரையில் ஓடு தண்டு வந்து கிரைசாந்தியம். அள்ளி வந்து பூச்சிகளை இருக்கிறது. பெரணி வந்து ஒரு ஸ்போரு. இலைத்தொழில் தண்டுனா சப்பாத்தி கள்ளி. கொக்கினா வந்து பிக்னோனியா. தரையில் கண்டு கிரைசாந்தியம். பூவில் நடக்கும் மகரந்த சேர்க்கை கருவுறுதலும் கனிகளும் விதைகளாக உருவாகும். பூவில் நடக்கும் மகரந்த சேர்க்கையும் கருவுறுதலும்.
பூவில் நடக்கும் மகரந்த சேர்க்கையும் கருவுறுதலும் கனிகளையும் விதைகளையும் உருவாக்கும். ஆமாம், காரணம் கருதலுக்கு பின் வந்து சூர்ப்பை வந்து கனியாக மாறுகிறது, சூழானது விதையாக மாறும். இதில் வந்து கூற்று காரணம் இரண்டுமே சரி. அது கருதலுக்கு பின் வந்து சூர்ப்பை வந்து கனியாக மாறும், அப்புறம் சூழானது விதையாக மாறும், அந்த சூழ் வந்து விதையாக மாறும். சரி, அது கூற்று சரி, காரணம் சரி. கூம்போடைய வேருக்கு எடுத்துக்காட்டு கேரட் ஆகும். காரணம் இது வந்து வேற்றிட வேரின் மாறுபாடாகும். இது வந்து ஃபஸ்ட்டு உள்ளது கரெக்டு, ரெண்டாவது வந்து தவறு. அடுத்து ரவி நல்ல மனநிலையுடன் திடகார்த்தமான உடலை பெற்றிருக்கிறான்னா அது உடல் நலங்கிறோம். தூக்கமும் உடலுக்கு மட்டுமல்ல, இதற்கு நல்லது தான், மனத்திற்கும் அது நல்லது தான். நம் வாழிடம் எவ்வாறு இருக்க வேண்டும்? சுத்தமாக இருக்க வேண்டும். புகையிலை மெல்லுவதால் ஏற்படுவது வந்து பற்குழி மீள்கள் ஏற்படும். முதலுதவி என்ற நோக்கம் வந்து வள்ளி நிவாரணம். முதலுதவி என்பது வந்து வள்ளி நிவாரணங்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களை வந்து சமூகம் சொல்கிறோம். நான் பச்சை நிறத்தில் குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டி நான் யார் வந்து மக்கும் குப்பை. நான் கண் உலகினை காணப்படும் டேஸாக கருதப்படுகிறது, சாரளமாக கருதப்படுகிறது. கால்கள் முடியை மென்மையாக வைத்திருக்க டேஸ் உற்பத்தி செய்கிறது. மயிர்கால்கள் வந்து மென்னை உற்பத்தியை செய்கிறது. காசநோய் என்பது டேஸ் பாக்டீரியால் ஏற்படுகிறது. காசநோய் வந்து மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். காசநோய் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். காசநோய் வந்து ரொம்ப எலும்புரிக்கிற மாதிரி தலை நோய், அது வந்து டியூப் மாதிரி உள்ளி ஆயிரும். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் பாக்டீரியால் ஏற்படுகிறது. அனைத்து உணவுகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும். சரி. சின்னம்மை வந்து லூக்கோடெர்மா என்று அழைக்கப்படுகிறது. தவறு. சின்னம்மை வந்து லூக்கோடெர்மா என்று அழைக்கப்பட மாட்டாங்க. வயிற்று புண் வந்து ஒரு தொற்றா நோய். ஆமாம், தொற்றா நோய் தான். ரேபீஸ் இறப்பை ஏற்படுத்தும் ஒரு அபகரண நோய் ஆகும். ரேபீஸ் வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபகரண நோய். சரி. முதல் நிலை தீக்காயம் முழு தோல் பகுதியும் சேதமடைகிறது. முதல் நிலை தீக்காயத்தில் வந்து முழு தோல் பகுதியும் சேதமடையாது. அப்போ அது தவறு. ரேபீஸ் நோய் வந்து வந்து ஹைட்ரோபோபியா. ரேபீஸ் நோய் வந்து ஹைட்ரோபோபியா. காலரா வந்து கால்தசை. காச நோய் வந்து மைக்கோபாக்டீரியம். ஹெபடைஸ் வந்து மஞ்சள் நிற சிறுநீர். டைபாய்டு வந்து சால்மோனெல்லா டைபி. டைபாய்டு சால்மோனெல்லா டைபி. ஹெபடைஸ் வந்து மஞ்சள் நிற சிறுநீர். காச நோய் வந்து மைக்கோபாக்டீரியம். காலரா வந்து கால்திசை. ரேபீஸ் வந்து ஹைட்ரோபோபியா. முதல் நிலை தீக்காயம் மேற்புறத்தோலை மட்டும் தான் ஆகும். இரண்டாம் நிலை தீக்காயம் வந்து உட்தோலை ஆகும். டைபாய்டு பாக்டீரியா. ஹெபடைஸ் வந்து வைரஸ் நோய். இது டைபாய்டு வந்து பாக்டீரியா. இந்த ஹெபடைஸ் வந்து வைரஸ் நோய். காச நோய் வந்து காற்று. காலரா வந்து நீர். காச நோய் வந்து காற்று, காலரா வந்து நீர். உறுதிப்படுத்தல் வாய் சுகாதாரம் என்பது நன்றாக உள்ளது. நல்ல பற்கள், ஆரோக்கியமான இந்த திசுக்களால் சூழப்பட்ட ஈறுகள். இது வந்து என்ன ரெண்டுமே சரியானது. இதில் உறுதிப்படுத்தல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சின்னமே ஒரு வைரஸ் தொற்று நோய் ஆகும். காரணம் வந்து 6 உடல் முழுவதும் தடிப்புகள், காய்ச்சல் மற்றும் அம்மை கொப்பளங்கள் போன்றவை ஒரு அறிகுறி ஆகும். 6 இது ரெண்டுமே சரியானது. சின்னமேனா ஒரு வைரஸ் தொற்று நோய் தானே, அது வந்து உடல் முழுவதும் தடிப்புகள், காய்ச்சல் மற்றும் அம்மை கொப்பளங்கள் வந்து போன்ற அறிகுறி ஆகும். ரெண்டுமே சரியானது. அடுத்து அசைவூட்டம் என்பது எதற்கு உருவானம்னா, அதனை அசைவூட்டம்னா வந்து ஸ்டார்ச் தொடர்பு. அசைவூட்டம் எதற்கு உதாரணம்னா அதனை ராஸ்டர் தொடர்பு. அசைவூட்டம்னா ராஸ்டர் தொடர்புங்கிறோம். போட்டோஷாப் மென்பொருளை அதிகம் பயன்படுத்துவது புகைப்பட கருவியில். போட்டோஷாப் எங்கே படுத்துகிறோம்னா புகைப்பட கலைஞர்கள் பயன்படுத்துகிறோம். புகைப்பட கலைஞர்கள். மைக்ரோசாஃப்ட் போட்டோவில் ஸ்டோரில் நமக்கு படங்களை பதிவேற்ற செய்ய தெரிவு வந்து இது இம்பார்ட்டன்ட் பிக்சர்ஸ். அந்த மைக்ரோசாஃப்ட் போர்ட்டலில் ஸ்டோரில் நமக்கு படங்களை பதிவேற்ற பயன்படுத்த தெரிவு வந்து இம்போர்ட் பிக்சர்ஸ். கணினியில் உருவாக்கப்படும் தோற்றங்களை உண்மையான உருவம் போல் இதனை காட்டுவது கீழ்கண்டது எதுனா மெய்நிகர் தொழில்நுட்பம். இந்த உண்மையான உருவம் மாதிரி காட்டுறது வந்து மெய்நிகர் தொழில்நுட்பம். படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை வந்து ராஸ்டர். படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது வந்து ராஸ்டர். இதனை சின்னங்கள் உருவாக்க பயன்படுத்தப்படும் மென்பொருள் வந்து வெக்டர் வரைகலை. சின்னங்கள் உருவாக்கப்படுவதுக்கு வந்து வெக்டார் வரைகலைங்கிறோம். அது அசைவூட்ட படங்கள்லாம் அதனை மைக்ரோசாஃப்ட் போட்டோ ஸ்டோரி அசைவூட்ட படங்கள். ராஸ்டர் அப்போ தான் பார்த்தா படப்புள்ளிகள். ராஸ்டர்னா படப்புள்ளிகள். வெக்டார்னா வந்து இல்லுஸ்ட்ரேட்டர். மெய்நிகர் உண்மை வந்து 3D. மெய்நிகர் உண்மை 3D. இது காணொளி படம் வந்து காட்சி தொடர்பு. வெப்பநிலை எஸ்ஐலுக்கு வந்து கேள்வி. வெப்பநிலைமானி உள்ள குமிழானது வெப்ப பொருள் மீது வைக்கப்படும் போது அது வந்து உள்ள திரவம் வந்து விரிவடைகிறது. மனித சராசரி வெப்பநிலை வந்து 37 டிகிரி செல்சியஸ். ஆய்வு வெப்பநிலைமானியை பாதரசம் பொதுவாக பயன்படுத்துவதற்கு சீரான விரிவடைகிறது. கீழே இதில் வந்து எது வந்து தவறானது அப்படின்ட்டு இருக்காங்க. 450 = இந்த 270 புள்ளி அது மட்டும் தவறானது, மித்தெல்லாம் கரெக்டு.
மருத்துவ வெப்பநிலையை பயன்படுத்தி மனிதன் உடல் வெப்பநிலை அழைக்கப்படுகின்றன. அறை வெப்பநிலை பாதரச திரவ நிலையில் உள்ளது. வெப்ப ஆற்றல் அதிக வெப்பநிலை உள்ள பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலைக்கு மாறுகிறது. -7 டிகிரி வெப்பநிலையானது 0 டிகிரி வெப்பநிலை விட குறைவாகும். 0 விட -விட குறைவாகும். பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆய்வு வெப்பநிலைமானி மெர்க்குரி வெப்பநிலைமானி ஆகும். பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆய்வக வெப்பநிலைமானி வெப்பநிலைமானி ஆகும். மெர்க்குரி. பாதரச வெப்பநிலைமானி பார்த்தோன்னா உதாரணம் சாதாரண மனித வெப்பநிலையிலிருந்து 37 டிகிரி. வெப்பம் ஒரு வகையான ஆற்றல். நீரின் கொதிநிலை 100 டிகிரி, நீர் உறைநிலை 0 டிகிரி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸ் என்ற குறியீட்டு புள்ளியை வினாடிக்கு 10 அலகுகள் கொண்ட மின்னோட்டம் கடத்தி செல்கிறது எனில் மின்சுற்றில் செல்லும் மின்னோட்டத்தின் அளவு 10 ஆம்பியர். இங்கே 10 அலகுலாம் 10 ஆம்பியர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் எது சாவி மூடினால் மின் விளக்கு எரியும்? சாவி எம் மற்றும் என் மட்டுமே. இதில் சாவி எம் மற்றும் என் மட்டும். சிறிய அளவிலான மின்னோட்டங்கள் மில்லி ஆம்பியரில் அளக்கப்படுகிறது. ஏனெனில் 0.25 ஆம்பியர் மின்னோட்டத்தின் மில்லி ஆம்பியர் கூறுக. இப்போ இது 250 MA. அது சிறிய அளவிலான மின்னோட்டங்கள் மில்லி ஆம்பியர் அதாவது MAல் அளக்கப்படுகிறது எனில் 0.25 ஆம்பியர் மின்னோட்டத்தின் மில்லி ஆம்பியர் 250 MA. கீழ்காணும் மின்சுற்று மின் விளக்குகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. அது பி தான் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. மின்சுற்று மின் விளக்குகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. 2 தான் கரெக்டாக தொடர் இணைப்பு இருக்குது. மரபு மின்னோட்டத்தின் திசை எலக்ட்ரான் பாயும் திசைக்கு எதில் இருக்கும்? மரபு மின்னோட்ட திசை எலக்ட்ரான் பாய்ந்ததுக்கு எதிர் திசையில் அமையும். ஓரளவு கூழு மின்னோட்டமானது 6.023 × 10⁻18 புரோட்டான் மற்றும் எலக்ட்ரானை கொண்டிருக்கும். மின்னோட்டத்தை அளக்க பயன்படுகிறது. அம்மீட்டர் கருவி பயன்படுகிறது. மின்கடத்து பொருளின் எலக்ட்ரான்கள் அணுக்களோடு தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ளோம். மின்கடத்து பொருள்களின் எலக்ட்ரான் அணுவோடு எப்படி இருக்குன்னா தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும். மின்கடத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். மின்கடத்து திறன் சிமன்ஸ் பர் மீட்டர். செகண்ட் பர் மீட்டர். மின்கடத்து திறனின் அலகு S/m. S/m ஆகும். சரியா தவறா? எலக்ட்ரான் ஓட்டத்தின் திசை மரபு மின்னோட்ட திசையிலே அமைகிறது. எலக்ட்ரான் ஓட்ட திசை மரபு மின்னோட்ட தவறு. வீடுகளில் உள்ள மின் இணைப்பில் அதிக மின்புலம் இருப்பதால் மின் உருகிலை உருகாது உருகும். அப்போது தவறு. பக்க இணைப்பில் மின் சாதனங்கள் இதனை கிளைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். சரி. மின்னோட்டத்தை A என்ற குறியீட்டால் குறிக்கப்படுவது. மின்னோட்டத்தை A என்ற குறியீட்டால் குறிக்கிறோம். தவறு. குறைக்கடத்தி மின்கடத்துதிறன் கடத்தி மற்றும் கடத்தா பொருட்களின் மின்கடத்துதிறன் மதிப்பு இடையே அமையும். அதாவது குறைக்கடத்திகள் மின்கடத்துதிறன் கடத்தி மற்றும் கடத்தா பொருட்களின் மின்கடத்துதிறனின் மதிப்புகள் இடையே அமையும். சரி. மின்கலம்னா வேதியாற்றலை மின்னாற்றலை மாற்றுவது. மின்கலம். சாவி மின்சுற்று திறக்கலை மூட பயன்படுவது. மின்சுற்றுனா ஒரு மின்சுற்றில் ஒரு மின்னோட்டம் செல்லும் ஒரு துண்டிப்பான் மூடிய பாதை. குறு சுற்று அப்படின்னா மின்சுற்று பயன்படுத்த ஒரு பாதுகாப்பு சாதனம். குறு சுற்றுனா ஒரு மின் சுற்றில் பயன்படுத்த ஒரு பாதுகாப்பு சாதனம். மின் உருகினா அதிக மின் பளு இருக்கையில் தான் மின் உருகு வைக்கிறோம். நீர் ஒரு குழாயினா மின்னோட்டம் ஒயர். நீர் குழாயில் பார்க்குது, மின்னோட்டம் ஒயரில் போகுது. தாமிரம் ஒரு கடத்தினா மரக்கடை மின் அரிதிர் கடத்திகள். நீளம் மீட்டர் அளவுகோல்லாம் நீளம் மீட்டர் அளவுகோல். மின்னோட்டம் அம்மீட்டர். மில்லி ஆம்பியர் 10⁻³ ஏங்குறோம். அதே மைக்ரோ ஆம்பியர் 10⁻6. மில்லி ஆம்பியர்னா 10⁻3. அதே மைக்ரோனா 1/10⁻6. கூற்று. தாமிரம் மின்கடத்து கம்பியில் உருவாக்க பயன்படுகிறது. காரணம் தாமிரம் குறைந்த மின் தடையை கொண்டுள்ளது. தாமிரம் ஏன் மின்கடத்து கம்பியாக பயன்படுத்தணும்னா தாமிரம் குறைந்த மின் தடையை கொண்டுள்ளது. இல்லை என்ன சரியாக இதாக கேட்டிருக்காங்க. கூட்டு. இது A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R சரியான விளக்கம். அரிதிர் கடத்திகள் மின்னோட்டத்தை தன் வழியாக அனுமதிப்பில்லை. அரிதிர் கடத்திகள் கட்டுரா எலக்ட்ரான்கள் இல்லை. ரெண்டுமே சரி. சரியான விளக்கம். அரிதிர் கடத்திகள் மின்னோட்டத்தை தன் வழியாக அனுமதிப்பதில்லை. அரிதிர் கடத்திகள் கட்டுரா எலக்ட்ரான்கள் இல்லை. சரியான விளக்கம். அடுத்து கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை இயற்பியல் மாற்றம் சொல்கிறோம். பின்வரில் எது வெப்பம் கொள் மாற்றமாகும்? அதாவது வெப்பம் கொள்னா ஆவியாதல் மற்றும் உருகுதலில் வெப்ப கொள் மாற்றங்களாகும். பின்வரில் எது வெப்பம் கொள்னா ஆவியாகுதல் உருகுதல். ஆவியாதல் உருகுதல் வெப்பம் கொள் மாற்றம். கீழ்கொண்டல் வேதியியல் மாற்றமாகும். எதுனா பசுஞ்சாணம் உயிர் எரிவாயுவானது. டேஸ் என்பது கால ஒழுங்கு மரத்தில் எடுத்துக்காட்டாகும். கடல் அலைகள் தோன்றுவது. டேஸ் வேதியியல் மாற்றம் அல்லங்கிறாக துருவ பனிக்குமிழ் உருவாகுது. அம்மோனியா நீரில் கரைவது. கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைவது. உலர்பனி கிடைக்க நீரில் கரைவது. இதெல்லாம் வேதியியல்
மாற்றம். இந்த துருவ பனிக்குமிழ உருவது வந்து அது வந்து வேதியியல் மாற்றம் அல்ல. ஒரு பல்லுயிரில் வெப்ப கட்டி நடப்பது வந்து ஒரு இயற்பியல் மாற்றமாகும். தங்க நாணயத்தின் ஒரு மோதிரமாக மாற்றுவது ஒரு இயற்பியல் மாற்றமாகும். கேஸ் சிலிண்டர் திருகினை திருப்பதால் மூலம் நீர் வந்து திருப்பதன் மூலம் நீர் எரிபொருள் வந்து வாயு எரிபொருளாக மாறும். இது வந்து வேதியியல் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டாகும். உணவு கெட்டு போதல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம், விரும்பத்தகாத மாற்றமாகும். சுவாசம் ஒரு வேதியியல் மாற்றமாகும். சரியா தவறா? ஒரு துணியினை வெட்டுதல் என்பது ஒரு கால ஒழுங்கு மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். சொல்கிறாங்க தவறு. ஒரு குவளை நீரினை எடுத்து அதனை குளிர்சாதன பெட்டியில் அதிக குளிர் பகுதியில் வைத்து குளிர்விப்பது ஒரு வேதியியல் மாற்றமாகும். சொல்கிறாங்க தவறு. அவரை தாவரம் ஒரு சூரிய ஒளியினை பெற்று அவரை விதையாக மாறுவது ஒரு இயற்பியல் மாற்ற காலம். தவறு. அது வேதியியல் மாற்றம். ஒரு பொருளின் வேதியியல் பண்புகள் மாறாமல் இருக்க அதன் நிலை அல்லது வடிவம் மாறுபட்டிருந்தால் அது வந்து கால ஒழுங்கு மாற்றம். அதுவும் தவறு. வெள்ளி நகை நிறம் மங்குதல் வந்து ஒரு நிகழ்வு வந்து வெப்ப ஏற்பு மாற்றமாகும். தவறு. பொறுத்து பார்க்கலாம். உருகுதல் அது பார்த்தோம்னா திண்ம நிலையிலேருந்து திரவ நிலைக்கு மாறுது. உருகுதுன்னா ஒரு திண்ம நிலையிலேருந்து இதுக்கு மாறுது. அது வந்து எது பார்த்தோன்னா எடுத்துக்காட்டு பனிக்கட்டி நீராதல். குளிர்வித்தல்னா வாயு நிலையிலேருந்து திரவ நிலைக்கு மாறுது. அது எது எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா நீரிலிருந்து நீராவி. ஆவியாதல் பார்த்தோன்னா திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுது. அதுக்கு பார்த்தோன்னா நீராவி வந்து நீர் துளிகளாக ஆகுது. உறைதல் பார்த்தோம்னா திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறுது. அது இப்போ எடுத்துக்கிட்டு பார்த்தா பனிக்கட்டி உருவாகுது. கால ஒழுங்கு மாற்றம் அப்படின்னா வந்து அது ஒழுங்கான கால இடைவெளி நடைபெறுகிறது. பார்த்தா கடிகார முள் துடிப்பது. கால ஒழுங்கற்ற மாற்றம் வந்து ஒழுங்கற்ற கால இடைவெளி நடைபெறுகிறது. இது பார்த்தோன்னா பூக்கள் வந்து சேகரித்தல். இயற்பியல் மாற்றம் வந்து கொதித்தல். வேதியியல் மாற்றம் வந்து எரிதல். மரக்கட்டையிலேருந்து மரத்தில் வந்து இயற்பியல் மாற்றம். மரக்கட்டையிலேருந்து சாம்பல் வந்து வேதியியல் மாற்றம். காட்டுத்தீ வந்து ஒரு கால ஒழுங்கு மாற்றம். ஒரு பள்ளி படவெளியில் மாறுபாடு வந்து கால ஒழுங்கு மாற்றம். கூற்று வந்து பட்டாசு வெடித்தல் ஒரு இயற்பியல் மாற்றம் சொல்கிறாங்க. இது வந்து இயற்பியல் மாற்றம் ஒரு மீள் மாற்றமாகும். இதில் பார்த்தோம்னா கூற்று தவறு, காரணம் சரி. ஒரு திரவ நிலையில் நீர் வெப்பப்படுத்தும் போது அது வாயு நிலைக்கு மாறாமல் மாறுவது வந்து கொதித்தல் எனப்படும். நீர் குளிர்வடைந்து நீராக மாறுவது குளிர்வித்தல் என்பது கூற்று. பார்த்தோம்னா இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டு சரி. இதுக்கான சரியான விளக்கம் ரெண்டு சரி. ஆனால் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. மரக்கட்டையை எரித்து கரியாக்குதல் ஒரு இயற்பியல் மாற்றம் சொல்கிறாங்க. காரணம் வந்து ஒரு மரக்கட்டை துண்டில் எரிப்பதால் கிடைக்கும் விளைபொருளை எளிதில் மீண்டும் மரக்கட்டையாக மாற்ற முடியும் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா கூற்று காரணம் இரண்டுமே தவறு. இரும்பிலிருந்து இரும்பு ஆக்சைடு உருவாகுது ஒரு வேதியியல் மாற்றம் சொல்கிறாங்க. காரணம் இரும்பிலிருந்து துருவுறாவது அது காற்று மற்றும் நீருடன் வினைப்பட வேண்டும். இதில் பார்த்தோன்னா கூற்று காரணம் இரண்டு சரி. மேலும் அதுக்கான சரியான விளக்கம். ஒரு துளி பெட்ரோலினை விரலில் தொட்டால் அது குளிர்ச்சியான உணர்வு ஏற்படுகிறது. மேலும் மேற்கூறிய நிகழ்வு வெப்ப கொள்மாற்றமாகும். கூற்றுக்கான இரண்டு சரி சரியான விளக்கமாகும். அதாவது ஒரு துளி பெட்ரோலின் விரலில் தொட்டால் ஆகும் குளிர்ச்சியாக உணர்றோம். ஏன்னா வந்து வெப்ப கொள்மாற்றமாகும். அது உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது வந்து செல்லு. நான் ஒரு விலங்கு செல்லு. வெளிப்புற அடுக்கு நான் யார் செல் சவ்வு. செல்லின் மூளையாக செயல்படுவது வந்து உட்கரு. டேஸ் ஒரு செல் பயிர்ப்பிற்கு உதவுகிறது. சென்ட்ரியோல் வந்து செல் பயிர்ப்பிற்கு உதவுகிறது. செல்லின் பல்வேறு உறுப்புகள் பொருத்தமான அறிவியல் பேர் வந்து செல் நுண்ணுறுப்புகள். செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் வந்து சைட்டோபிளாசங்கிறோம். தாவரத்தை சூரிய ஆற்றலை உணவாக மாறுவே நான் யார் பச்சைங்கிறோம். முதிர்ந்த ரத்த சிவப்பு செல்லில் உட்கரு இல்லை. முதிர்ந்த ரத்த செல்லில் உட்கரு கிடையாது. ஒரு செல்லில் உயிரினங்கள் டேஸ் மூலம் காண முடியும். நுண்ணோக்கி மூலம் அல்லது மைக்ரோஸ்கோப்பும் சொல்லலாம். சைட்டோபிளாசம் வந்து சைட்டோபிளாசம் உட்கரு சேர்ந்து தான் புரோட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் உட்கரு வந்து புரோட்டோபிளாசம். சரியா தவறா? விலங்கு செல்லில் செல் சுவர் உள்ளது. தவறு. சால்மனல்லா என்பது ஒரு செல்லால் ஆன பாக்டீரியா. சரி. செல் சவ்வு அனைத்தையும் ஊடுருவ அனுமதிக்கக்கூடியது. தவறு. தாவர செல்லில் மட்டுமே பசுங்கணிகள் உள்ளது. தாவர செல்லில் மட்டும்தான் பசுங்கணிகள் உள்ளது. சரி. மனித வயிறு ஒரு உறுப்பாகும். சரி. ரைசோசோம் ஒரு சவ்வுடன் கொண்ட ஒரு சிறிய நுண்ணுறுப்பாகும். தவறு. கடத்து கால்வாய் வந்து எண்டோபிளாஸ்டிக் வலைப்பின்னல். கடத்து கால்வாய் வந்து எண்டோபிளாஸ்டிக் வலைப்பின்னல். தற்கொலை பைகள் வந்து லைசோசோம். கட்டுப்பாட்டு மையம் வந்து உட்கரு. ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. உணவு தயாரிப்பால் வந்து இது பசுங்கணிகம். பாக்டீரியா நுண்ணுயிரி. மாமரம் வந்து பேருயிரி. அடிப்போஸ் வந்து திசு. கண்ணு வந்து உறுப்பு. செல் சுவர் தாவரம். சென்ட்ரியோல் வந்து விலங்கு செல்லில் இருக்குது. பசுங்கனி ஒளிச்சேர்க்கை. மைட்டோகாண்ட்ரியா வந்து ஆற்றல் மையங்கிறோம். திசு என்பது மாறுபாட்டு செல்களை கொண்ட ஒரு குழு.
காரணம் வந்து தசை செல்கள் ஆனது. இரண்டுமே சரியானது. இந்த கூற்று பார்ப்போம். பெரும்பாலான செல்கள் நேரடியாக வெறும் கண்களை கொண்டு பார்க்க முடியாது, ஏனெனில் அவை சேர்ந்து ரொம்ப சின்னது. இரண்டுமே சரியானது. கீழ்கண்டவற்றில் வகைப்பாட்டிற்கு எது இன்றியமையாது? ஒற்றுமையும் வேற்றுமையும் வகைப்பாட்டுக்கு இன்றியமையாது. புவியில் ஏறத்தாழ டிராஸ் சிற்றினங்கள் உள்ளது. 8.7 மில்லியன் சிற்றினங்கள் உள்ள உயிரி உலகின் மிகப்பெரிய பிரிவு வந்து பேருலகம். உயிர் உலகில் மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா பேருலகம். 5 வகைப்பாடு முன்மொழிந்தவர் விட்டேக்கர். புறாவின் இருசொல் பேர் வந்து கொலம்பா லிபியா. காஸ்பார்ட் பாயினா 1623 பேரிடமுறை அறிமுகப்படுத்தினார். சிற்றினம் என்பது அடிப்படை வகைப்பாடு நிலையாகும். பூஞ்சை பச்சை மற்றும் ஒரு ஒளிச்சேர்க்கை தன்மையற்றது. வெங்காயத்தின் இருசொல் பேர் வந்து அல்லியம் சட்டைவம். தற்கால வகைப்பாடு தந்தை வந்து கரோலஸ் லின்னேயஸ். சரியா தவறா? உயிரினங்கள் உருவாகும் மற்றும் பரிணாம முக்கியத்துவத்தை அறிய வகைப்பாட்டியல் உதவுகிறது. சரி. மீன்கள் நீரில் வாழும் முதுகெலும்பு உடையது. சரி. 1979 5 வகைப்பாடு முன்மொழியப்பட்டது. 1979 5 முன்மொழியப்பட்டது. தவறு. உண்மையான உட்கரு புரோகேரியோட் செல்களில் காணப்படுகிறது. உண்மையான உட்கரு வந்து புரோகேரியோட். தவறு. விலங்கு செல் வந்து செல் சுவர் பெற்றவை. தவறு. மொனிரா குடும்பம் வந்து பாக்டீரியான்னு சொல்கிறோம். மொனிரா குடும்பம் வந்து பாக்டீரியா. புரோட்டிஸ்டா வந்து யூகுலினா. பூஞ்சை வந்து மோல்டுகள். பூஞ்சை. பிளான்டோ வந்து வேம்பு. அனிமேலியா வந்து வண்ணத்துப்பூச்சி. இருசொல் பெயர் உலகளாவிய பெயராக இது வந்து பெயர்களை கொண்டது. கரோலஸ் லின்னேயஸ் என்பவர் முதலில் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இது தவறு. காஸ்பார்ட் பாய் தான் முதல் அறிமுகப்படுத்தார். கூட்டு சரி. காரணம் தவறு. அடிப்படை அடையாளம் காணுதல், வகைப்படுத்துதல், தொகுத்தல் ஆகியவை வகைப்பாட்டின் அவசியமாகும். காரணம் வந்து இவை வகைப்பாட்டின் அடிப்படை நிலைகள். இது கூற்று. காரணம் இரண்டுமே சரி. டக்ஸ் பெயிண்ட் வந்து வண்ணம் தீட்ட. டக்ஸ் பெயிண்ட் மென்பொருளில் படம் வரையவும் திருத்தங்கள் செய்யவும் எந்த கருவிப்பட்டை பயன்படுத்தப்படுகிறதுனா இடப்பக்க கருவிப்பட்டை. முன்னர் செய்த செயலை நீக்க வந்து நம்ம வந்து அன்டு குறுக்கு விசை என்பது வந்து கண்ட்ரோல் இசட். முன்னர் செய்த வந்து நம்ம நீக்க வந்து கண்ட்ரோல் இசட்டு. டத்மேக் என்பது கணித கற்க. டத்மேக்கில் ஸ்பேஸ் கேடட் என்பது எதற்கு பயன்படுகிறதுனா எளிய கூட்டல். ஒளியானது எப்பொழுது டேஸில் செல்லும்? நேர்கோட்டு செல்லும். இந்த பண்பு வந்து எதிரொலிப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஆடியில் ஒளியானது எதிரொலிப்பு அடைகிறது. டேஸ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது. கண்ணாடி. ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல். நீங்கள் உங்கள் பிம்பத்தை பளபளப்பான பரப்பில் பார்க்க இயலுமானால் மரப்பயிற்சியை மதிக்கும்போது அது வந்து எனது ஒழுங்கான எதிரொலிப்பு பளபளப்பான பரப்பில் நடைபெறுகிறது மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு வந்து மரமேஜையில் நடைபெறுகிறது. பின்வரில் எது வந்து ஒளி ஊடுருவும் பொருள் கேட்குறாங்க? மேகம். பின்வரில் எது வந்து ஒளி ஊடுருவும் பொருள்? மேகம். ஒளியானது டேஸ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது. எதிரொலிக்கும் பரப்பின் வழியாக எதிரொலிப்பு நடக்கிறது. கீழ்காண எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கிறார்? சமதள ஆடி. சிவராஜன் 1 மீட்டர் அளவுகோலை காலை 7 மணிக்கு விளையாட்டு மைதானத்தில் நேர்குத்தாக நிற்க வைக்கிறான். நண்பகலில் தோன்றும் அளவுக்கு நிழலானது காலையில் வந்து தோன்றிய நிழலை விட குறைவான நீளம் கொண்டது. காலையில் தோன்றிய நிழலை விட குறைவான நீளம் கொண்டது. ஊசித்தலை கேமராவில் தோன்றும் பிம்பம் வந்து எப்படி இருக்குன்னா ஒளியானது நேர்கோடில் செல்லும். ஊசித்தலை கேமராவிலிருந்து ஒளியானது நேர்கோடில் செல்லும். பின்வழி கூற்று நிழல்கள் உருவாக்கத்தை விளக்கிறது. அதாவது ஒளி வந்து நேர்கோடில் செல்லும். ஒளி ஊடுருவா பொருள் வந்து ஒளியை தன் வழியை செல்ல அனுமதிப்பதில்லை. ஒரு சமதள அடியில் உருவாகும் பிம்பம் நேரான மெய்பிம்பம். சமதள அடியில் உருவாகும் பிம்பம் வந்து நேரான மெய்பிம்பம். டேஸ் எதிரொலிப்பானது பொருட்களை காண முடிகிறது. ஒளி எதிரொலிப்பானது பொருளை காண முடிகிறது. ஒளிக்கதிர்கள் பலவான பரப்பில் விரும்பும்போது அவை எதிரொலிப்பு அடைகின்றன. சூரியன் ஒளியானது 7 வண்ணங்கள் கலவையாகும். ஒரு வெள்ளொளியானது 7 வண்ணங்களாக பிரிப்படைந்து நிகழ்வுக்கு நிறப்பிரிகை சொல்கிறோம். சந்திரன் சூரியன் வந்து ஒளிக்கதிர்களை எதிரொலிப்பு செய்கிறது. சந்திரன் வந்து சூரியனிடமிருந்து ஒளிக்கதிர்களை சந்திரன் சூரியன் ஒளிக்கதிர்களை எதிரொலிப்பு செய்கின்றன. முப்பாட்டகம் பயன்படுத்தி சூரிய ஒளியில் அடங்கியுள்ள வண்ணங்களை பிரிக்கலாம். சொரசொரப்பான பரப்பின் மீது ஒழுங்கற்ற எதிரொலிப்பு நடைபெறுகிறது. ஆடியில் முன் நிற்கும் போது உன் வலக்கையின் பிம்பமும் இடக்கையின் பிம்பமும் ஒரே மாதிரியாக தோன்றுகின்றன. சரி. வலக்கையும் ஒரே மாதிரி தோன்றுகின்றன. சரி. சூரிய ஒளியானது நீர்த்துளிகள் மூலம் நிறப்பிரிகை அடைகிறது. வானில் தோன்றுவது சரி. சமதள ஆடியில் பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது. எனவே இது பெரிஸ்கோப்பின் மூலம் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது. சூரிய ஒளியை கோள்கள் எதிரொலிப்பு காரணமாக அதனை காண முடிகிறது. சரி. புத்தகத்தின் மேற்பரப்பு ஒளியை எதிரொலிப்பதால் புத்தகத்தை நாம் காண முடிகிறது. சரி. ஊசித்தலை கேமராவில் தோன்றும் பிம்பம் நேர்பிம்பம். சரி. ஊசித்தலை கேமரா பிம்பம் அளவும் பொருளின் அளவு சமம்ங்கிறார். ஊசித்தலை கேமராவில் தோன்றும் பிம்பம் பொருளின் அளவும் சமம்ங்கிறாங்க. தவறு. சமதள ஆடி தோன்றும் பிம்பம் தலையிலான மாற்றம் அடைகிறது. தவறு. சமதள ஆடி ஒளி ஊடுருவாத பொருளாகும். சமதள ஆடி வந்து ஒளி ஊடுருவாத பொருளாகும். சரி. ஒரு பொருளின் நிழல் பொருளில் இருக்கும் அதே பக்கத்தில் அமையும். தவறு. நம்மை சுற்றி இருக்கும் பொருள்கள் ஒளியின் ஒழுங்கான எதிரொலிப்பின் மூலம் காண்கிறோம். தவறு. வெள்ளொளியானது முப்பட்டத்தின் வழியே செல்லும் போது அது 7 வண்ணங்களாக ஆமாம் சரி. நேர்கோட்டு பண்பு வந்து ஊசித்தலை கேமரா
நேர்கோட்டு பம்பு, ஊசித்துளை கேமரா, சமதள ஆடி வந்து பெரிஸ்கோப்பு, மின்மினி பூச்சி வந்து ஒளிரும் பொருள், நிலா வந்து ஒளிரா பொருள், அகன்ற ஒளி மூலம் வந்து புறநிழல், ஒழுங்கான எதிரொலிப்பு, பளபளப்பான பரப்பு, சூரியன் வந்து முதன்மை ஒளி, 7 வண்ணங்கள் வந்து நிறப்பட்டை. அண்டம் நிலவானது பூமியை சுற்றி வர டேஸ் நாட்கள் ஆகும். 27 நாட்கள். நிலவானது வந்து பூமியை சுற்றி 24 நாட்கள். இன்றைய நாள் கார்த்திகை நட்சத்திரம் அருகில் இருக்கும் இருந்தால் 24 நாட்கள் கழித்து நிலவானது டேஸ் அதை கார்த்திகை நட்சத்திரம் அருகில் இருக்கும். டேஸ் தொலைநோக்கியை கண்டறிந்தார் ஹான் லிப்பர்ஸே. அநேக இள நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு வந்து சுருள் விண்மீன் திரள். அநேகமாக இள நட்சத்திரம் கொண்ட விண்மீன் திரளுக்கு வந்து சுருள் விண்மீன் திரள். டேஸ் துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ போர்டன் இடையுள்ள துணைக்கோளை ஏவுந்திறன் பெறுகிறது. G-19. டேஸ் துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ வந்து போர்டன் இடையுள்ள துணைக்கோளை ஏவுந்திறன் பெற்றதுனா இது 19 G-19. வளர்பிறை என்பது விரிவடைதல். சூரிய மைய கொள்கையை முதலில் மொழிந்தவர் வந்து நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ். சூரிய மைய கொள்கையை வந்து சொன்னவர் வந்து நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ். அண்டத்தில் ஆதியை குறிக்கும் கூறு மாதிரி வந்து பிக்பேங் கோட்பாடு. அண்டத்தின் ஆதியை குறிக்கும் கூறு வந்து பிக்பேங் கோட்பாடு. ஆகாயத்தில் பெரும்பகுதி அடங்கியுள்ள விண்மீன் மண்டலம் வந்து உர்சா மேசர் ஆகும். ஆகாயத்தில் பெரும்பகுதியை அடைந்துள்ள விண்மீன் வந்து உர்சா மேசருங்கிறோம். இந்தியா ஏவுகணை முதல் ஏவுகணை வந்து ஆரியப்பட்டா. சரியா தவறா? முழு நிலவு நாளன்று சூரியன் மேற்கில் மறையும் பொழுது நிலாவும் மேற்கில் தோன்றும். அது தவறுங்கிறாங்க. அதாவது நிலவானது பாதியை விட குறைவாக ஒளிரும் நிலைக்கு பிறை நிலவு, அது பாதியாக இருந்துச்சுன்னா அது பிறை நிலவுன்னு சொல்கிறோம். சரி. கலிலியோ புவி மைய கொள்கையை முன்மொழிந்தார். தவறு. கலிலியோ வந்து புவி மைய கொள்கையை முன்மொழியல. நமது பால்வெளி திரளானது நீள்வட்ட விண்மீன் திரள் ஆகும். நமது பால்வெளி வந்து திரளானது நீள்வட்ட விண்மீன் திரள் ஆகும்னு சொல்கிறது தவறு. நமது சூரிய குடும்பத்தில் வெள்ளிக்கோள்களுக்கு நிலவு கிடையாது. நமது சூரிய குடும்பத்தில் வெள்ளிக்கோள்களுக்கு நிலவு கிடையாது. சரி. ரோஹிணி வந்து SLV 3ங்கிறோம். ரோஹிணி SLV 3. G-14 வந்து SLV T5. அதே மாதிரி C-9 வந்து GSLV இதனை மார்க் 3ங்கிறோம். சந்திரயான் 2 வந்து இது GSLV மார்க் இதனை 3M1. மங்கள்யான் வந்து BSLV XLV C-25. ரோஹிணி வந்து PSLV XL C-20. ரோஹிணி வந்து C-25. ரோஹிணி வந்து என்னது 50க்கு 25 மார்க் வச்சுக்கோம். ரோஹிணி. G-14 வந்து GSLV T5. 14 வந்து 14க்கு வந்து 5 மார்க்கு. G-19 வந்து மார்க்கு 3 தான். மார்க்கு 3 தான். 19க்கு மார்க்குக்கு 3 மார்க்கு தான். சந்திரயான் 2 வந்து 2 GSLV மார்க்கு. சந்திரயான் 2 வந்து GSLV மார்க்கு 3rd M1. மங்கள்யான் சொன்னால் BSLV XL-25. ரோஹிணி வந்து SLV 3. G-14 வந்து T5. 19 வந்து மார்க் 3rd M1. சந்திரயான் 2 வந்து GSLV மார்க் 3rd M1. மங்கள்யான் வந்து அதுதான் இது XL C-25 மங்கள்யான். ஒப்புமைப்படுத்துக. பழைய நட்சத்திரங்கள் வந்து நீள்வழி விண்மீன் திரள். புது நட்சத்திரங்கள் சுருள். பழசுனா நீள்வட்ட விண்மீன் திரள், புது நட்சத்திரம்னா சுருள் விண்மீன். அருகிலுள்ள விண்மீன் திரள் வந்து ஆண்ட்ரோமெடா. அருகிலுள்ள விண்மீனை வந்து ஆண்ட்ரோமெடான்னு சொல்லுவோம். அருகிலுள்ள நட்சத்திரம் தான் அஸ்வினி. அருகிலுள்ள விண்மீன் திரளை சொன்னால் ஆண்ட்ரோமெடா விண்மீன் திரள். அதே அருகிலுள்ள நட்சத்திரம் கேட்டோன்னா அஸ்வினி. மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை வந்து ரேயான். வலுவான இலை வந்து நைலான். ஒரு இயற்கை இலையை சுடலை எரிதல். கம்பளி போன்ற துணிகளை கொண்டு செயற்கை இலை வந்து அக்ரிலிகள். கம்பளி போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை பார்த்தோன்னா அக்ரிலிக். அதனை நெகிழிப்பை சிறந்த பயன்பாடு என்பது இரத்தப்பைகள் தயாரிக்க. டேஸ் மக்கும் தன்மையற்ற ஒரு பொருளாகும் நெகிழிப்புட்டி. BET என்பது ஒரு பாலிஎத்திலீன் டெரிவேட். குடை என்பது ஒரு பாலிஸ்டர் துணிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பல்வகை நெகிழி இணக்கமானது ரெசின் குறியீடு பயன்படுகிறோம். சிறிய அலகுலான ஒரு ஒற்றை படிகளின் தொடர்ச்சியான சங்கிலி தொடர் அமைப்பை பாலிமர் சொல்கிறோம். முழுமையான இயற்கை இலைக்கு எடுத்துக்காட்டு வந்து சணல். கக்கூன்கள் கொதிக்க வைத்து பெரும் இலைக்கு வந்து பட்டு என்று பெயர். அதிக அளவிலான நெகிழிகள் சுற்றுச்சூழலை பாதிக்கிறது. சரி. அதாவது மறுத்தல் தவிர்த்தல் நெகிழியை கையாளும் திறன் சிறந்த முறையாகும். செயற்கை இலையான ஆடைகளை அணிந்து சமையலறை வேலை செய்தால் வந்து அது சிறந்தங்கிற தவறு.
வீரியம் குறைந்த நெகிழான சிதைத்து மைக்ரோ நெகிழிகள் என்ற சிறிய துகளாக ஆகிறது. ஆமாம், அது வந்து மக்காது ஒரு மைக்ரோ நெகிழி என்ற சிறிய துகளாக தான் மாறும். சரி. பருத்தி ஒரு இயற்கையான பாலிமர். சரி. நைலான் வந்து இலை. பிவிசி வந்து ஒரு வெப்ப இலங்கும் நெகிழி. பேக்லைட் வந்து வெப்பத்தால் இறுகும் நெகிழி. பேக்லைட் வந்து வெப்பத்தால் இறுகும்பதி. டெப்லான் வந்து ஒரு ஒட்டாத சமையல்கலன். ரேயான் வந்து ஒரு மரக்கூழ். பருத்தி வந்து இயற்கைனா பாலிஸ்டர் சேகரி. பிஎல்ஏ கரண்டி ஒரு மக்கும் தன்மை. அதில் நெகிழி ஸ்பூன் வந்து மக்காத்தன்மை. நைலான் வெப்பத்தால் உருகும். பட்டு வந்து வெப்பத்தை கடத்தும். மண்ணில் புதையப்பட்ட காய்கறி தோள்கள் 2 வாரங்களில் மறைந்து போகின்றன. காரணம் வந்து காய்கறி தோள்கள் மக்கும் தன்மை கொண்டது. கூட்டுக்காரன் 2 சரியான விளக்கம். நைலான் ஆடைகள் சிறந்த மைக்ரோ இலைகளாக மாற அதிக காலமாகும். ஆனால் பருத்தி இலைகள் சிதைவடைந்த 6 மாத காலம் ஆனாலும் 6 மாத காலாகும் போதுமானது. காரணம் வந்து நைலான் பெட்ரோலிய வேதிப்பொருளால் தயாரிக்கப்படுவதால் மக்கும் தன்மை பெற்றிருப்பதில்லை. பருத்தி துணி மக்கும் தன்மை கொண்டது. கூற்று காரணம் 2 சரி. மேலுக்கான சரியான விளக்கத்தை தருகிறது. அடுத்து வாக்கியம் வந்து நெகிழி பொருட்கள் தவிர்ப்பது நல்லது. காரணம் வந்து நெகிழி சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறது. கூற்று காரணம் சரி. சரியான விளக்கம். நிமோனியா மூச்சு குழாய் அலர்ஜி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து வந்து பென்சிலின். நிமோனியா அந்த மூச்சுக்குழல் அலர்ஜிக்கு வந்து ஒரு சிறந்த மருந்து பார்த்தோன்னா பென்சிலின். ஆஸ்பிரின் ஒரு ஆன்டிபயோட்டிக். டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நல்லாக்கிறது. அமில நீக்கி. ஒரு பொருளை தீப்பிடித்து தேவையான மிக குறைந்த வெப்பத்தின் அளவு வந்து எரிநிலை வெறி வெப்பநிலைங்கிறோம். மெழுகுவர்த்தி சுடரில் வெப்பமான பகுதி வந்து நீல நிற சுடர். பென்சிலின் முதலில் கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் பிளெமிங். உலக ORS தினம் வந்து ஜூலை 29. பென்சிலின் முதலில் கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் பிளெமிங். ORS தினம் வந்து ஜூலை 29. எரிதல் வினை ஒரு வேதிவினை. இதில் வந்து ஆக்சிஜனுடன் வினைபுரிகிறது. நீரில் நனைந்த காகிதத்தின் எரி வெப்பநிலை நீரில் நனைந்த காகிதத்தை தான் எரி வெப்பநிலைங்கிறோம். எண்ணெயால் உற்பத்தி செய்யப்படும் நெருப்பை வந்து டேஸ் கட்டுப்படுத்த முடியாது. நீரால் வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதனை சளி ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்கள் ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் வேலை செய்யும். இல்லை, தவறு. வலி நிவாரணி காய்ச்சலின் போது வெப்பநிலையை குறைக்கும் பொருள் வந்து வலி நிவாரணி என்பது காய்ச்சலின் போது வெப்பநிலை குறைக்க பொருள். தவறு. அனைத்து எரிபொருளும் சுடரை உருவாக்கின்றன போட்ட தவறு. எரிதலுக்கு ஆக்சிஜன் அவசியம். சரி. மரம் மற்றும் நிலக்கரி எரிப்பதால் காற்று மாசுபடுகிறது. ஆமாம், சரி. ஆன்டிபயோட்டிக்னா வந்து ஒரு உடல் வெப்பநிலை குறைக்கும். ஆன்டிபயோட்டிக் தான் உடல் வெப்பநிலை குறைக்கும். வலி நிவாரணி வந்து வலிமையை குறைக்கும். இந்த ஆன்டாசிட்னா வந்து ஓஆர்எஸ் தீர்வு. அதாவது ஆன்டாசிட் வந்து ஓஆர்எஸ் தீர்வு. பாஸ்பரஸ் தன்னிச்சையான எரிப்பு. கார்பன் டை ஆக்சைடு வந்து சுவாச பிரச்சனை விளைவிக்கிறது. சுடரின் உள் மண்டலம் கருப்பு. சுடரின் வெளிமண்டலம் நீல. உள்மண்டலம் கருப்பாக இருக்கும். வெளிமண்டலம் வந்து நீளமாக இருக்கும். டிஞ்சர் அண்ட் ஆன்டிசெப்டிக்கு. ஹிஸ்டமைன் வந்து ஒவ்வா பாதிப்பு நீக்கும் மருந்து. இந்த டேஸ் தினசரி கால்நடை நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருளாகும். பால், முட்டையின் அதிக அளவு புரோட்டீன் புரதம் உள்ளது. வெள்ளரி ஆடு செம்மறி ஆடுகள் எந்த பாகம் வந்து ஆடைகள் தரும் ரோமம் பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பது டேஸ் செரிகல்ச்சர். பிரித்தெடுப்பவர்கள் நோய் என்று சொல்கிறது ஆந்த்ராக்சிஸ். புரதம் மற்றும் கால்சியம் பாலில் அதிகம் உள்ளது. தேன்கூட்டிலிருந்து தேன் எடுக்கப்படுகிறது. ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டுபடுவது பேசிலட் ஆந்த்ராக்ஸ். ஆந்த்ராக்ஸ் நோய் உண்டுபடுவது பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ். இயற்கை இலைகள் வலிமையான இலை வந்து பட்டுங்கிறோம். அமைதிப்பட்டு 1992 உருவாக்கப்படுது. எப்போ அமைதிப்பட்டு இது பண்ணதுன்னா 1992. சரியா தவறா? இயற்கையில் மிகப்பெரிய விலங்குகள். சரி. குதிரையின் உரோமம் ஓவியம் திட்டம் துரிகை பயன்படுகிறது. சரி. பட்டுப்பூச்சி கம்பளி இலைகளை தருகிறது. தவறு. அகிம்சை பட்டின் மறுபெயர் வந்து மல்பெரி பட்டு. தவறு. ஆந்த்ராக்ஸை குணப்படுத்த சிறந்த மருந்து வந்து பென்சிலின். ஆமாம், ஆந்த்ராக்ஸை குணப்படுத்த சிறந்த மருந்து பார்த்தோன்னா பென்சிலின். கூட்டுப்புழு பார்த்தோன்னா பட்டுப்பூச்சி. கூட்டுப்புழு வந்து பட்டுப்பூச்சி. அமைதிப்பட்டு வந்து ஆந்திர பிரதேசம். பிராய்லர் வந்து கோழிப்பண்ணை. இனிப்பான திரவம் வந்து தேன். ஆடு வந்து இறைச்சி. விலங்குகளின் உரோமங்களிலிருந்து இலைகள் எடுக்கப்படுகின்றன. காரணம் ஆடு யாக்குதனை ஆல்பகா இலைகளை தருகின்றது. கூட்டுக்கான ஏற்கனவே சரி. பென்சிலின் மற்றும் சிப்ரோப்ளோசாகின் இந்த மருந்து பசு அம்மையை குணப்படுத்தும். தேர்ந்தெடுத்து உரையை நகலெடுக்க டேஸ் விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது. கண்ட்ரோல் சி. தேர்ந்தெடுக்க உரை வெட்ட வந்து கண்ட்ரோல் எக்ஸு. வெட்ட வந்து கண்ட்ரோல் எக்ஸு. நகலெடுக்க வந்து கண்ட்ரோல் சி.
லிபர் ஆப்ஸ் ரைட்டர் எத்தனை வகை பக்கங்கள் உள்ளது? 2. த்ரெயில் ரூலை தெரியாவிட்டால் வந்து நம்ம வியூ ரூலர் இது பண்ணணும். ஆவணத்தை சேமிக்கும் போது ஃபைல் சேவர்